குமரியில் தேசிய நெடுஞ்சாலையில் வழிப்பறியில் கொள்ளையில் ஈடுபட்டுவிட்டு நெல்லையில் பதுங்கியிருந்த மூவர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் யார்? நாகர்கோவில் நெல்லை தேசிய நெடுஞ்சாலையில் ஆரல்வாய்மொழி குமாரபுரம் பகுதியில் வழியாக செல்லும் இருசக்கர வாகனங்கள் மற்றும் சொகுசு கார்களை வழிமறித்து கொள்ளையடிக்கும் சம்பவங்கள் கடந்த சில மாதங்களாகவே தொடர்கதையாகி வந்தது. சாலையின் குறுக்கே நின்று வழிமறித்தும் வாகனங்களை பின்தொடர்ந்து சென்றும் கைவரிசை காட்டினர். இயற்கை உபாதைக்காக கார்களை சாலையோரம் நிறுத்தும் போது அவர்களை கத்தி மற்றும் அரிவாள் என பயங்கர ஆயுதங்களை கொண்டு மிரட்டி அணிந்திருக்கும் நகைகள் மற்றும் பணத்தை வழிப்பறி செய்துவிட்டு தப்புவதையே ஒரு கும்பல் தொழிலாக கொண்டிருப்பது தெரிய வந்தது. கடந்த வாரம் மருங்கூர் பகுதியைச் சேர்ந்த நடராஜன் என்பவர் நாகர்கோயில் காவல் கிணறு 4 வழிச்சாலையில் தனது காரில் செல்லும் போது இயற்கை உபாதைக்காக தனது காரை வெள்ளமடம் பகுதியில் சாலையோரம் நிறுத்திய போது அவரை மிரட்டி 2 லட்சம் ரூபாயை பறித்துக் கொண்டு தப்பினர். இது குறித்து அவர் ஆரல்வாய்மொழி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அவரை போன்றே பாதிக்கப்பட்ட பலர் அந்த பகுதிகளில் உள்ள காவல் நிலையங்களில் புகார்கள் அளித்த வண்ணம் இருந்தனர். இதையடுத்து தேசிய நெடுஞ்சாலை வழிப்பறி கொள்ளையர்களை பிடிக்க குமரி மாவட்ட காவல்துறையினர் தனிப்படையை அமைத்து தேடுதல் வேட்டையை முடுக்கிவிட்டனர். நெடுஞ்சாலையில் பதுங்கி வழிப்பறி மற்றும் கொள்ளையில் ஈடுபட்டவர்களை அடையாளம் கண்ட போலீசார் மூவரை மடக்கி பிடித்து கைது செய்தனர். அவர்கள் நெல்லை மாவட்டம் மேட்டுக்குடி பகுதியைச் சேர்ந்த 25 வயது கோட்டியப்பன், நான்குநேரியைச் சேர்ந்த 30 வயது லட்சுமணன் மற்றும் மூன்றடைப்பு பகுதியைச் சேர்ந்த 20 வயது அஸ்வின் என அடையாளம் காணப்பட்டனர். அவர்களை குமரி மாவட்ட தனிப்படை போலீசார் நெல்லையில் வைத்து பிடித்து குமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி காவல் நிலையம் கொண்டு வந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் இவர்கள் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்டதும் அந்த பணத்தை கொண்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்ததும் தெரிய வந்தது. இவர்கள் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகனங்களை தடுத்து நிறுத்தி வழிப்பறி செய்வதில் கை தேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்தனர். அவர்களை குற்ற சம்பவங்கள் நடைபெற்ற இடங்களுக்கு போலீசார் நேரில் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். குமரி மாவட்ட தேசிய நெடுஞ்சாலையில் வழிப்பறி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டதை அடுத்து அங்கு கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் தனியாக பயணிக்கவே அச்சமடைந்தவர்கள் தற்போது நிம்மதி அடைந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.